நாளைய முதல்வர் சீமானுடன் இளைய தலைமுறையினர் நடத்தும் நேருக்கு நேர் விவாதம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறையின் பொருளாளரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான மருத்துவர் வே. கிருஷ்ணசாமி, MBBS MD. அந்த பணம் யார் பணம்? கடன் வாங்குறோம்ல, அந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கோம். அப்ப கடங்கார பையன், நீயே கடங்கார பையன், நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர? நான் எல்லாரு பிள்ளையும் படிக்கிற அளவுக்கு தரம் உயர்த்துவேன். நாளைக்கு முதலமைச்சர் மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ எவனா இருந்தாலும் அரசு பள்ளியில படிக்கணும்னு, கல்லூரியில படிக்கணும்னு சட்டம் போடும். அப்ப தரமா இல்லை. தரமா இருந்திருந்தா ஐயா எம்ஜிஆர் அரசு மருத்துவமனையில் படுத்து பாப்பல அப்பளவுக்கு போயிருக்க மாட்டார். சுப்பிரமணியன் சொல்றது நீங்க எதிர்க்கிறீங்க. இப்ப முழு தரத்தோடு வைத்துக் கொண்டிருக்கிறோம். முழு தரத்தோடு கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி சிறப்பாக தரத்தோடு இருக்கும்போது உங்க தலைவர் ஏன் காவிரியில சேர்த்து? தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லிட்டு வருது, இலவசத்தை எனக்கு கொடுக்காத, எனக்கு வேலையை கொடு, நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை வெளியிடக்கூடிய அறிக்கைகள், நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அப்படி இருக்குது. நேற்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இலவச பேருந்து பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அது அத்தியாவசியம், அதை நம்ம மறுக்க முடியாது. இடம் வாங்கி நாங்களே கட்டித்தரோம். நகரத்தில் வீடு இல்லாதவர்களுக்கு கூட நகரத்தில் வீடு, கட்டண பேருந்து ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்னு அறிவிச்சிருக்குது. அப்புறம் 100 நாள் வேலை என்பது மத்திய அரசு 125 நாளாக வைத்திருப்பதை 150 நாளாக நான் வைக்கிறேன் அப்படின்னு போட்டியாக சொல்ல வர்றேன். இப்போ இந்த இலவசங்கள் 2 தரப்பும் போட்டி போட்டு கொடுக்கறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நாட்டை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற நேசிக்கிற எந்த மகனுமே இதை ஏற்க முடியாது. ஏற்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ நான் உழைக்காம உண்கிற ஒவ்வொன்றுமே திருட்டு தாங்கிறப்பல அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார். சரி சரி. இப்போ நான் சொல்கிறேன் ஒருங்கிறத தாண்டி இந்த மண்ணில் பெரிதும் போற்றப்பட்ட பெருமகனார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொல்கிறாங்க, இந்த ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசந்தாங்கிறப்பல உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதில் இலவசம்ங்கிறது நீங்கள் எப்படி பார்த்தாலும் அது ஒரு தன்மான இழப்பு. ரெண்டாவது, அது ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை, அது ஒரு வீழ்ச்சி திட்டம். அதனால் ஒரு நாட்டை வளர்த்து எடுக்கவே முடியாது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வீடு கொடுக்குறோம் அப்படிங்கிறீங்க. இப்போ ஐயா மோடி வரும்போது என்ன சொல்கிறாங்க, விடுதலை பெற்ற 75 ஆண்டு கால இந்தியா, 70 ஆண்டு கால இந்தியா, மின்சாரமே போய் சேராத பல ஆயிரம் கிராமங்கள் இருக்கிறதுன்றப்பல இருக்கு. ஆமா, அப்ப கேட்கப்பா, அப்ப எவ்வளவு ஆயிரம் கிராமங்கள் இருக்குது தமிழ்நாட்டில்? அதே பிரதமர் மின் தட்டுப்பாடு இல்லை. அதே பிரதமர் மின்னணு பரிமாற்றத்துக்கு வா, கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வா, செல்போன் டிரான்சாக்சனுக்கு வான்னு கூப்பிடுறாப்புல. அப்ப மின்சாரமே போய் சேராத பல ஆயிரம் கிராமங்கள் இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டு இப்படி சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், நான் சொல்றது விளங்குது நினைக்கிறேன். நான் தேர்தல் ஆணையத்தில் போது நீ கேஷ்லெஸ் எக்கனாமிக்கே வந்துட்ட, சிம்பிள்லெஸ் எலெக்ஷனுக்கு வா அப்படின்னு நான் தர்க்கத்தை வைக்கிறேன். அமெரிக்கா மாதிரி நீ இந்த நாட்டின் தேசிய மலர் ஒருத்தருக்கு சின்னமாக கொடுத்துருக்க, நான் புளியை கேட்குறேன், அவர் தர முடியாதுன்றாப்புல. தேசிய சின்னம். ஆமாம், அது தேசிய விலங்குன்றாப்புல. அப்போ தேசிய மலரை ஏன் பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு நாங்கள் தர்க்கத்தை வைக்கிறேன். அப்போ அதுக்கு பதில் இல்லை. சரி, அப்போ காளை மாடை கொடுங்க சரி அப்படின்னு கேட்குறேன். அப்போ நம்ம இது காளை நம்ம இதனால அது உயிருள்ள எதையும் தர முடியாதுன்றாப்புல. ஆனால் அப்புறம் விவசாயியை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கிறோங்க, அது உங்களுக்கு, ஏன்னா அவனுக்கு உயிரோட இல்லை விவசாயிங்கிறதுனால கொடுத்துட்டோம், அதனால அது வேற கதை. அது அப்போ இப்படி தர்க்கம் நடக்குது. அப்போ நீ ஒன்று செய், மொத்தமாகவே எடுத்துரு. இப்போ என்ன, ஒரு 75 ஆண்டுகளாக ஒரு சூரியன் ஒரு சின்னம் இருக்குது, 50 ஆண்டுகளாக ரெட்டலைன்னு இருக்குது. நீ எனக்கு இப்போ ஒரு சின்னத்தை கொடுப்ப, இதில் நான் போய் அவரோட மோதனம்னா ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு சம உரிமைங்கிறது வெற்று வார்த்தையாக இருக்கே. ஆமாம், அப்போ இது ஏற்க முடியாது. அப்போ எளிய பிள்ளைகள் ஒரு நல்ல ஜனநாயக ஆற்றல் வரவே முடியாத
ஒரு கடும் ஈர்க்க இருக்கு, அப்ப அதை தகர்த்து விடு. அப்ப என்ன செய்யணும்னா அமெரிக்காவோட வா, எண்ணு கொடுக்கணும், எண்ணு முறைக்கு வந்துரு. அந்த எண்ணு முறைக்கு வந்துட்டுன்னா இவருக்கு 501, எனக்கு 601, அவருக்கு 51, இவருக்கு 101 அப்படி கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கங்கிற ஒரு தர்க்கத்தை அவர் வைக்கிறாப்ல. இப்போ 75 ஆண்டு விடுதலை பெற்ற இந்தியாவில் படிக்க வைக்காம என்ன பண்ணிட்டு இருந்தா எல்லாரையும்? அதுக்கு பதில் இல்லை. படிக்க 1-2 கூட தெரியாம மக்களை வச்சு விட்டு 1-2 கூட தெரியாதவன் தனக்கு சரியான தலைவனை தேர்வு செய்வான்னு வாக்குரிமை எப்படி கொடுத்த? சரியான கேள்வி. ஆமா ஆமா, கேள்விக்கு வந்தோன்னா உடனே கீழே பக்கத்திற்கு அதிகாரி ரெவல்யூஷனிஸ்ட் அப்படின்னு பேச்சு தவிர கடைசியா போ உனக்கு ஏதாவது தாரம்ட்டு கடைசியா ரெட்டை மெழுகுவர்த்தியை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கிறீங்க. அது உங்களுக்கு புரியும். கடந்த முறை ஆமா ஆமா. அந்த மாதிரி இப்ப நீங்க நம்ம என்ன சொல்றோம்னா, இங்க ஆக்கப்பூர்வமானது எது? ஒரு நாடு எதை நோக்கி நகரணும்? ஒரு நாட்டுல இலவசம்னு இருந்திருந்தா அது கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் இருந்திருக்கணும். ஒரு தவிச்ச வாய்க்கு ஒரு தேசத்தின் குடிகளுக்கு தண்ணி கூட தரமாக தூய்மையான குடிநீரை தர முடியாத ஒரு அரசா தரிசா? நான் சண்டை, அவன் அயோக்கிய தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டேன், அவன் மனுஷனாடாவன், அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அந்த கோபம் தான் இந்த அரசு மேல வருது. நீ தண்ணீரை கூட உன்னால தர முடியாது, அத தனியார் முதலாளி தான் தரமா தருவார். அவர் தர்ற தண்ணி தரமா இருக்கான்னு உனக்கும் தெரியாது. இப்ப புரியுதா? இப்ப அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம் பொதுமையா இருக்கணும். அதான முக்கியம். ஏன்னா ஒரு நாட்டின் செல்வங்களிலே ஆகச்சிறந்த செல்வம் அறிவு செல்வம். கற்றவருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புங்கிறா. எங்க அவ்வை என்ன சொல்ற, அறிவு மூதாட்டி, டே மன்னனுக்கு கூட, நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு கூட சென்ற இடத்துல எல்லாம் சிறப்பு இருக்காதரா, ஆனா கற்ற அறிஞனுக்கு இருக்கும்டாங்கிறவள. ஆமா, கற்றோருக்கு சென்ற இடம். அதுல கேடில் விழிச்செல்வம் கல்வி உருவம். கற்றார் கண்ணுடையர் என்பார், கற்றார் கல்லாதவர் கண் முகத்திரண்டு புண்ணுடையாருங்கிறான் பாருங்க. கொடுமையா சொல்றாப்ல. ஆமா. அதுல இன்னும் அவன் பிளாட்டோ என்ன சொல்றான், கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல்ங்கிறான். புரியுது இல்ல? அந்த அளவுக்கு கல்வியின் சிறப்பை நமது பிச்சை புகினும் கற்கை நின்றுங்கிற அறிவு மூதாட்டி அவை. அதனால முதன்மையா இருக்கு, தமிழ்நாடு முதன்மையா இருக்கு. கல்வியை கல்வியை கொடுக்கணும். சரிங்க. யார் கொடுக்கணும்? அரசு. கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை, அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. இது நம்ம கோட்பாடு. இப்ப இந்த கல்வியை எப்படி, நான் ஏழைக்கு ஒன்று, பணக்காரனுக்கு ஒன்று, உயர்ந்தவனுக்கு ஒன்று, தாழ்ந்தவனுக்கு ஒன்று, அந்த சாதிக்கு ஒன்று, இந்த பொதுமையாக வைத்து எல்லோருக்கும் நாட்டின் குடிகளுக்கு தரமான சரியான சமமான கல்வியை இலவசமா கொடுக்கணும். இதை கொடுக்கணும், கொடுத்து இருக்கணும். ஆனா கல்வி நிலையங்கள் இருக்கா? அது இலவசமா இருக்கா? இருக்கு. ஆனால் தரமா இருக்கா? ஆட்சியாளன் மகன் எங்க படிக்கிறானா, அமைச்சர் மகன் எங்க படிக்கிறானா, பேரம் படிக்கிறானா, அந்த பள்ளி கல்லூரியில வேலை பார்க்கிற பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளையாது அங்க படிக்குதா? படிக்கல. ஏன்? தரம் இல்லை. இந்த கேள்வி வைக்கும் போதுதான் இவ்வளவும் கேட்கக்கூடிய சீமான் அவருடைய குழந்தைகள் எங்க படிக்கிறது கேள்வி வைக்க, பள்ளிக்கூடம் இல்லைங்கிறதான பிரச்சனை. என் பிள்ளை படிக்க முடியலன்னு வேதனையில தான் நான் துடிக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தரலையே. இப்ப தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் காட்டுங்க, என் பிள்ளையை சேர்க்கிறேன். பள்ளிக்கூடத்தை பள்ளிக்கூடமா காட்டுங்க, நான் போய் சேர்க்கிறேன். நீ உட்கார்ந்து இருக்கும் போதே இடிஞ்சு மண்டையில, போன வாரம் திறக்கிறா, இந்த வாரம் என் பிள்ளை தலையில இடிஞ்சு ஒழிஞ்சு சாகுது. என் பிள்ளை சாக அனுப்ப சொல்றியா? என்ன நீ சொல்ல வர? நீ கழிவறை கட்டி வச்சிருக்கியா? கரும்பலகை வச்சிருக்கியா? என்ன வச்சிருக்க? விளையாட்டு திடல் வச்சிருக்கியா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தனியார் எல்லாமே நவீனமயப்படுத்தி இருக்கிறோம் இந்த ஆட்சியில. இந்த 5 ஆண்டுகள்ல கல்வியை மிக தரம் உயர்த்தி இருக்கும் அமைச்சர் சொல்றாரு. நான் போட்டு காட்டுறேன், நீங்க போட்டு காட்டுறேன் இந்த பள்ளிக்கூடத்தை கட்டடத்தின் தரத்தை. கெஜ்ரிவால் எப்படி கட்டிருக்கான் டெல்லியில, நீங்க எப்படி கட்டிருக்கீங்க? போட்டு காட்டுறேன், நீங்க பாருங்க. இந்த தேர்தலில் போட்டு காட்டுறேன். அது சும்மா நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க ஏன் பிள்ளை படிக்கிறது இருக்கட்டும், கல்வி அமைச்சர் பிள்ளை ஓம் பிள்ளை படிக்குதாயே? ஓம் பிள்ளை படிக்குதா? அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய ஓம் பிள்ளை படிக்குதா? அப்புறம் என்ன கேள்வி கேட்கிற? நான் எல்லாரு பிள்ளையும் படிக்கிற அளவுக்கு தரம் உயர்த்துவேன். நாளைக்கு முதலமைச்சர் மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ எவனா இருந்தாலும் அரசு பள்ளியில படிக்கணும்னு, கல்லூரியில படிக்கணும்னு சட்டம் போடுவேன். அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறவனு தான் வேலையில் முன்னுரிமைன்னு சட்டம் போடுவேன். நீ போடுவிய? போட மாட்டேன். ஏன்னா தனியார் பள்ளி கல்லூரியில நடத்துறதே நீ தான். அரசு பள்ளியின் கல்லூரி பள்ளியின் தரத்தை உயர்த்திட்டா உன் வியாபாரம் படுத்துக்கிறோம். அப்புறம் இப்ப நீங்க 2 தடவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைகளுடைய சாப்பாடு தட்டுல மேற்கூரை இடிஞ்சு விழுகுது, தலையில விழுந்து சாகுது. அப்ப பெற்றோர் என்ன நினைப்பான், இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்பா பிள்ளைக்கு உயிர் இருக்குமோ இல்லையோ, தனியார் பள்ளிக்கூடத்துல சேர்ப்போம்னா தனியார் பள்ளிக்கூடத்தை நோக்கி படையெடுக்க தொடங்கிடுவார்கள்.
விளங்குதா? தனியார் பள்ளிகளையே அரசு உருவாக்குது, அங்க போங்கன்னு உருவாக்குது. வேற எப்படி நீங்க முதலாளிகளுக்கு லாபம் குறிக்கிற தொழிலாக்கிட்டு அறிவை விற்பனை பண்டமாக்கிட்டு இப்போ ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். சரிங்க. அப்ப அந்த அறிவு கருவறை வந்து அறிவு கருவறையா இல்லாம வர்த்தகரையா மாறிடுச்சு, வியாபார அறையா மாறிடுச்சு. அதானே? இந்த காசை கட்டினா இதை படிக்கலாம், இந்த படிச்சு போனா இந்த வேலைக்கு போகலாம், இந்த வேலைக்கு போனா இவ்வளவு சம்பாதிக்கலாம். இதுதான் இங்க பொருளீட்டுதலுக்கு தான். அறிவையும் ஒழுக்கத்தையும் பெறுவதற்கான கல்வி முறை இங்க இல்ல. அது உங்களுக்கு புரியுது. இந்த கல்வியே அந்நிய முதலாளிகளுக்கு அடிமை வேலை பார்க்கறதா. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? சாஃப்ட்வேர். சரி, அது முதலாளி எங்க இருக்காரு தெரியாது, எங்க இருக்காருன்னு தெரியாது. அன்னைக்கு ஒரு நாட்டுக்கு அடிமையா இருந்தோம், இன்னைக்கு உலகில ஒவ்வொரு நாட்டுக்கு அடிமையா இருக்கும். அது அடிமை, இது விடுதலை. புரியுதா? அதை விட்டுருவோம். இப்போ இந்த கல்வியை பொதுமைப்படுத்தி சரியா சமமா கொடுக்கணும். அது உலகத்தரத்துக்கு கொடுக்கணும். என் கனவு உலகத்திலே முதலிடத்துல தென்கொரியா இருக்கு, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாட்டையும் முந்திரணும்னு நினைக்கிறேன் நான் கல்வியில. ஆமா, கல்வியில முந்திரணும்னு நினைக்கிறேன். அந்த அமைப்பே மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த உங்களுக்கு புரியுதா? அது தரமாக இருந்திருக்கணும், இலவசமாக இருந்திருக்கணும். ஏன்னா கல்வியை என் மக்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டா பாதி பணத்தேடல் குறைஞ்சிருது, தேவை குறைஞ்சிருது. பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணுமே, அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா 10 லட்சம் கேட்பானே, இதில் வேணா 5 லட்சம் கேட்பானே, அதுக்கு வேணும்னு தேவைப்படுது. 1. 2வது மருத்துவம். இப்போ நான் எப்படி கொண்டு வந்துடுறேன்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள் அப்படின்னா அவனுக்கு என்ன வேணுமோ நாம் தமிழர் கட்சி முழக்கம் வைக்கிறது சொல்லிடுது. அது என் கனவு. அடுத்து அங்க என்ன? மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. முழுக்க இலவசம். ஆமா, அது இலவசம் இல்ல, இலவசமா இப்பவும் தான் இருக்கு, கட்டணம் இல்லாம இலவசமா இப்பவும் தான் இருக்கு. அப்ப தரமா இல்ல. தரமா இருந்திருந்தா ஐயா எம்ஜிஆர் அரசு மருத்துவமனையில படுத்துப்பாப்ல, அப்பளவுக்கு போயிருக்க மாட்டாங்க. தரமா இருந்திருந்தா ஐயா கருணாநிதி அவர்கள் அங்க படுத்திருப்பாப்புல, காவேரிக்கு எம்ஜிஆர் போயிருக்க மாட்டாங்க. தரமா இருந்தா அம்மா ஜெயலலிதா அப்பளோ போயிருக்க மாட்டாங்க, அரசு மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க. தரமா இருந்தா தம்பி செந்தில் பாலாஜி, நம்ம தாத்தா பேர்ல இருக்குல்ல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அங்கே இருந்திருப்பாப்புல, காவேரிக்கு இல்ல. இப்ப நீங்க அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்றதை நீங்க எதிர்க்கிறீங்க. இப்ப முழு தரத்தோடு வைத்துக் கொண்டிருக்கிறோம், முழு தரத்தோடு. கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி சிறப்பாக முழு தரத்தோடு இருக்கும்போது உங்க தலைவர் ஏன் காவிரியில சேர்த்திய? முழு தரத்தோடு இருக்கும்போது உங்க அருமை சகோதரர் அமைச்சர் செந்தில் பாலாஜி என் தம்பி எதுக்கு 2 நாள்ல தூக்கொண்டி 2 நாள்ல காவிரிக்கு மாத்தினில இல்லையா? ஏன்னா இங்க கை விரிச்சிருவான், அதனால காவிரிக்கு விரிச்சிட்டிய. வேற ஏதாவது பதில் இருக்க? தரம் நீங்க ஒத்துக்கிறங்க, சும்மா போட்டு வெட்டி தர்க்கம் பண்ணாது. என்னோட தரம் இல்லை. அப்போ எப்படி தரம் உயர்த்துவ? நான் ஏற்கனவே பேசி வந்திருக்கேன் பல தடவை. சட்டம் அமைச்சருக்கு முடியலையா, முதலமைச்சருக்கு முடியலையா, எந்த அரசு அலுவலரா, பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் உடம்புல அரசு மருத்துவமனையில் படுக்கணும். சட்டம் இல்லை தனியார் மருத்துவமனையில் தான் படுத்து வைத்தியம் பார்ப்பேன்னா மாதம் எவ்வளவு சம்பளம்? 1.5 லட்சமா? அதில் எழுதி தேர்த்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தண்டம். திமிரா நீமே இங்கே படுனா படுத்துக்க, இந்த பணத்தை இங்கே கட்டிடு அப்படின்னு. உலகத்தரத்திற்கு தரம் உயர்த்தி முதல் குடிமகனுக்கு இந்த நாட்டில் என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்யணும். அதுதான் அரசினுடைய கடமை. இது 2ஐயும் நீங்க தரமா, சமமா, சரியா, இலவசமா என் தேசத்தின் குடிகளுக்கு கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு நீ மருத்துவத்துக்கு வரி எடுத்துக்கிற, கல்விக்கு எஜுகேஷன் டேக்ஸ் போடுற, மெடிக்கல் டேக்ஸ் போடுற, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தனியார் முதலாளிகிட்ட போய் தரமான மருத்துவத்தை வாங்கிக்க, தனியார் முதலாளிகிட்ட போய் தரமான கல்வியை படிச்சுக்க அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறது? நீ அதை விட்டுவிட்டு உனக்கு மிக்சி கொடுக்குறேன், அண்டா கொடுக்குறேன், குக்கர் கொடுக்குறேன், நீ மிக்சி கொடுத்த, சரி அதில் எதை போட்டு அரைப்ப? சரி, அது மிக்சி கொடுத்த, அரைக்க மின்சாரம் கொடுத்தியா? இயக்கிறதுக்கு மின்சாரம் கொடுத்தியா? சரி, இந்த மிக்சி எத்தனை நாள் இயங்கும்? நீ வாங்கி கொடுக்குறது நாங்கள் பார்த்து முதலாளியில் போய் கடையில் போய் வாங்கினாலே 6 மாதத்தில் ஒரு தடவை பழுதாகுது. நீ மொத்தமாக ஒப்பந்தம் பண்ணி ஒரு தரங்கட்ட கேவலங்கட்ட தான் வாங்கிட்டு வந்து தருவேன். நீ பிள்ளைகளுக்கு இலவச மிதிவண்டி கொடுத்தில, என் பிள்ளைய தெருவில் உருட்டிட்டு போகிறதெல்லாம் நீங்கள் அனுப்பிட்டா இந்த வாட்டி போட்டு காட்டுறேன் பாருங்க. அந்த மிதிவண்டி பெடலை தூக்கிட்டு, சீட்டை தூக்கிட்டு, ஹேண்ட்பாரை தூக்கிட்டு போகுதெல்லாம் இல்லையா போகிறாங்க. அப்போ நீ எவ்வளோ தரமில்ல, நீ மொத்தமாக ஒப்பந்தம் பண்ணிடுற. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ இந்த மிக்சியை கொடுக்குற, 6 மாதத்தில் பழுதாயிருது, மறுபடியும் அதை பழுது நீக்கின்ற பணம் இல்லை. இப்போ நான் எதை வச்சு அரைக்கிறது? அடுத்த தேர்தல் வரைக்கும் வேற மிக்சி நீ தர வரை காத்திருக்கிறதா?
அடுத்த மாவரைக்கு இல்ல இப்ப நான் கேட்டுறேன் பாருங்க. நான் எனக்கு மாசம் 2000 ரூபாய் இல்ல, என் இல்ல, வீட்டுல இல்ல, உங்களுக்கு என்ன கஷ்டம் வருது இதுல? இருங்க. எனக்கு வீட்டுக்கு 2000 ரூபாய் இல்ல, மாசம் வருது. இப்ப இருங்க. இலவசத்தை எதிர்த்தவன நீங்க வார்த்தையை மாத்தினீங்க. விலையில்லா மடிக்கணினி, சரி. விலையில்லா மாவரைக்கிற மிக்சி, விலையில்லா மிதிவண்டி எங்களுக்கு கொடுக்கும்போது விலை இல்ல. நீங்க வாங்குனீங்கல்ல மொத்தமா ஒரு 10 லட்சம் சைக்கிள், 10 லட்சம் மடிக்கணினி, 30 லட்சம் மடிக்கணினி, அது விலை இல்லாம உங்களுக்கு இலவசமா நீங்க சொல்ற மாதிரி ஓசியா கொடுத்துட்டானா? அதை விலை கொடுத்து வாங்கினீங்க. பணம் கொடுத்து தான் அந்த காசு எது? அந்த பணம் யார் பணம்? கடன் வாங்குறோம்ல, அந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கோம். அப்ப கடங்கார பையன் நீயே, கடங்கார பையன் நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர? நீ யார நம்பி கடன் வாங்குற? இந்த கடனை என் மேல கடனை என்னைய கேட்காம வாங்க நீ யாரு? நீ 3000 ரூபாய் கொடுக்குற, 2 லட்சம் ஒரு குடும்பத்துக்கு கடன் இருக்கு. அது யாரை கட்டு வாங்கின? யாரை கட்டு? இந்த வரிச்சுமை யார் மேல விழும்? யார் மேல விழும்? மக்கள் மேலதான் விழும். அப்புறம் என்ன நீ இலவசம் எதுக்கு பீத்திக்கிட்டு திரியற? இல்ல, மக்கள் எதிர்க்கல, அவங்க விருப்பப்படுறாங்க. காசு நாங்க கொடுக்குறோம். நீங்க இந்த 4.5 ஆண்டுகள்ல 4.5 லட்சம் கோடி கடனை வாங்கிருக்கீங்க. இறங்குறதுக்குள்ள 5 லட்சம் கோடி கடனை வாங்குவீங்க. 5 லட்சம் கோடியில நீங்கள் முழுமையாக நிறைவேற்றின ஒரு நலத்திட்டம், சிறந்த போக்குவரத்து, தரமான கல்வி. நீங்க வாங்க, இவரே போயிருக்காரு பாருங்க டெல்லியில. அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பள்ளிக்கூடங்களை கட்டி இருக்கிற தரத்தை பாருங்க. 5 நட்சத்திர விடுதி மாதிரி கட்டியிருப்பாப்ல. நீச்சல் குளம், விளையாட்டு திடல், அந்த அரங்கம், அப்படி பள்ளிக்கூட வகுப்பறை. என்ன நீ போட்டு காட்டுற மாதிரி? ஜப்பான் தென்கொரியாக்கெல்லாம் போல, நம்மள ஒருத்தன் கட்டியிருக்கான். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? 2016 நாம் தமிழர் கட்சி வரைவில் தான் சொல்லிக்கிறீங்க அந்த பள்ளிக்கூடம். நான் கேட்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, சொல்ல விட்டுருங்க. ஒரு கல்வி, ஆக சிறந்த கல்வியை நாட்டுக்குடிகளுக்கு கொடுத்துருச்சு. சரி. சிறந்த போக்குவரத்து, அருமையான வசதி, சிறந்த சாலை, தடையற்ற மின்சார உற்பத்தி, பகிர்ந்தளிப்பு, தடையற்ற மின்சாரம் நாட்டுக்குடிகளுக்கு கொடுத்துருது. ஏன்னா மின்சாரம் இல்லாத நாட்டுல எந்த இயக்கமும் இல்லை. அப்படி அடிப்படை தேவையா இருக்கிற மின்சாரத்தை தடையற்று உற்பத்தி செய்து கொடுத்துருச்சு. அப்படி ஒண்ணு இருக்கணும். ஆகச்சிறந்த மருத்துவத்தை கொடுத்துருச்சு மக்களுக்கு. இதுல எந்த இடத்துலயாவது இந்த 4.5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடியில ஏதாவது ஒண்ணு சாதிக்கப்பட்டிருக்கா பாரு? ஒண்ணு இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு போற என் தம்பி 1000 கேட்டானா? பள்ளிக்கூடத்துக்கு போற என் தங்கச்சி, புதுமை பெண்ணுன்னு நீங்க 1000 கொடுக்குறீங்க, என் தங்கச்சி கேட்டுச்சுங்களா? தங்கைகள் கேட்டாங்களா? இல்ல. படிக்க போற போதெல்லாம் 1000 கொடுக்குற. படிச்சுட்டு நின்னுட்டா எவன் கொடுப்பேன்? உங்க அப்பனா உன் தாத்தனா? படிச்சுட்டு நின்னவனா வேலை கொடுக்கணும்ல, அது நீங்க கொடுக்குறியா? அது நீங்க கொடுத்தியா? அப்புறம் வேலையை உருவாக்குற இது என்ன அரசாட்சி? படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில் நின்று போராடிக்கிட்டு இருக்கான். படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில் நின்று போராடிட்டு இருக்காங்கல்ல. அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான். போராடி இறந்திருக்கான். அப்புறம் இதுல என்ன நீங்க இது நீ இலவசம் கொடுத்து என்ன இலவ கூட்டார்? இலவச பஸ் பாஸ் உனக்கு எவன் கேட்டது? தரமான பேருந்து நீ இலவசம்ங்கிறது. இங்க பாருங்க, இலவச மின்சாரம். சரி, உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க பொறுப்பா பயன்படுத்துவீங்களா? மின்சாரம் இலவசம்ங்க, காசு கட்டணம் இல்ல. நீங்க வீட்டை விட்டு வெளியில வரும்போது விளக்கு அணைச்சிட்டு, மின்னூட்டி, இந்த குளிரூட்டி அணைச்சிட்டு, தொலைக்காட்சி அணைச்சிட்டு பொறுப்பா போவீங்களா? மனச்சால் இல்ல, அது அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கு பேரு ஊதாரித்தனம். என்ன சொல்றது? இது கேடுகட்ட கேவலங்கட்ட நிர்வாகம். அப்ப குறைந்த கட்டணம். அது எங்க ஊர்ல எங்க தாத்தா, எங்க பெரியப்பா கதையா சொல்லும்போது எங்க மாமா எல்லாம் கப்பல்ல பொண்ணு வருதுன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். கப்பல்ல பொண்ணுகள்லாம் வருது அப்படின்னு. ஒருத்தன் அப்படியா, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணு. கப்பல்ல பொண்ணு வருதுன்னா இலவசம் நினைச்சு எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னு இருக்கான். இல்லடா, சும்மா இல்லடா, காசுக்குன்னு இருக்கான் அவன். அப்படின்னா எனக்கு வேணா, நான் சின்ன பையன், எங்க அப்பா பெரியவர், வயசாயிருச்சு, எங்களுக்கு வேணாம். ஏன்னா இலவசம் இல்ல, காசுன்னொன்னே வேணாங்க, எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, நான் சின்ன பையன். இலவசம்னா எனக்கு ஒண்ணு கொடு, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு கொடுமா. மனன் இல்ல. இப்ப நீங்க இலவசம்னா பொருளின் அருமை தெரியுமா? தெரியாது. இப்ப நீங்க இலவசம், இப்ப தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனாலே இந்த மானோட பதர்கள் அதை மதிக்கிறது இல்லைங்கிறார் ஐயா கவிப்பேரர் வைரமுத்து. இந்த தண்ணீரும் தாய்ப்பாலும் மலிவா கிடைச்சிருது பாருங்க. தாய்ப்பால் ஒரு தடவை கொடுக்கறதுக்கு 1000 ரூபாய்ன்னு வச்சுக்கிறோங்க, அத்தாடி பட்டினியா கூட கிடப்பான். நீங்க அப்படிதான். இது மாதிரி பிரச்சனைங்க அப்படித்தான். அப்ப இலவசம்ங்கிறது மதிப்பிழந்துரும், பொருளின் மதிப்பு இழந்துரும். நீங்க குறைந்த கட்டண வை, ஒரு கட்டுமான அளவுக்கு வை, ஒரு பொறுப்பு வரும் மக்களுக்கு. நீங்க தரமான பேருந்த ஓட்டு. பேருந்தா இருக்கா?
இல்லை இப்போ நான் அந்த கேட்குறது அதுல எதுக்கு நீ நீங்கள் இப்படி கேள்வியை தான் நிறைய கேட்டுட்டு இருக்கிறீங்க. என்ன நடந்துச்சு, 4 லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன செய்தாங்கன்னு கேட்டிங்கல்ல. 4000 கோடி சென்னைக்குள்ளே இறச்சி ஃபஸ்ட்டு பேக்கேஜ் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் ஏற்க மாட்டேங்கிறீங்க. சென்னை இப்போ பலன்னு இருக்குதா? நாளைய முதல்வர் சீமானுடன் இளைய தலைமுறையினர் நடத்தும் நேருக்கு நேர் விவாதம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறையின் பொருளாளரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான மருத்துவர் வே. கிருஷ்ணசாமி MBBS MD.